Welcome to Roaring Physics. So in the previous lecture நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படினா introduction to electrostatics பார்த்திருப்போம். In case யாராவது பார்க்கல அப்படினா descriptionல தரேன் வீடியோ லிங்க் அதை போய் பார்த்துட்டு வாங்க. So concepts இன்னும் கொஞ்சம் clear-ஆ இருக்கும். Okay. Right. So we are moving to the next topic of our discussion, which is basic properties of electric charges. So what do you mean by basic properties? So ஒரு சார்ஜுக்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம. இன்கேஸ் நம்ம கேரக்டரை சொல்கிறோம்ல, நம்ம கேரக்டர் என்ன, ரொம்ப கோவப்படுவானா, ஓகே, ரொம்ப இல்லை சாந்தமாக இருக்கிறவானா, ரைட்? ஸோ அந்த மாதிரிலாம் பேசணும்ல, நல்லா விளையாடுவானா, ரைட்? இந்த மாதிரிலாம் கேட்குறோம்ல. ஸோ இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அந்த மாதிரி குணாதிசயங்கள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சார்ஜஸுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை தான் நம்ம பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. ஸோ வாட் யூ மீன் பை பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணும், சரியா? அதுக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸில் முதல்ல எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே. ஸோ வாட் யூ மீன் பை எலக்ட்ரிக் சார்ஜ், வாட் யூ மீன் பை எலக்ட்ரிக் சார்ஜ், அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ electric charge அப்படின்றது என்ன அப்படின்னா, it is a fundamental property of a substance which is having a mass m. Okay, it is a fundamental property of a substance which should have some mass. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு some mass இருந்ததுனாலே it is having some charge அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. ஸோ அதை நம்ம கொடுத்துடலாமா இங்கே? இட்ஸ் a fundamental property of a substance having some mass. Okay, having mass வச்சுக்கோ, having some mass வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் நம்ம, இட்ஸ் a fundamental property of a substance. சரியா? ரொம்ப கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ சார்ஜ்ன்றதை இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, புரிஞ்சுக்க போகிறோம். டிஃபைன் சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கிறோம், இப்படி தான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் விஷயம் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, எப்படி அதை ரெப்ரசென்ட் பண்ணணும், எப்படி கூப்பிடுறோம் அதை. ஓகே, நிறைய பேர் சொல்கிறான் ரமேஷ், சுரேஷ், ஓகே, ஸோ முகேஷ், இந்த மாதிரி கூப்பிடுறோம்ல பேர் சொல்லி. அந்த மாதிரி இந்த சார்ஜ்ன்றதை என்ன பேர் சொல்லி கூப்பிட போகிறோம், நோட்டேஷன் என்ன, எப்படி ரெப்ரசன்டேஷன் எப்படி என்ன, அதை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன். இந்த ரெப்ரசன்டேஷனை சொன்னால் அந்த ஆள் வந்துடுவான். ஸோ ஒரு லைக் நேம் அப்படின்றத விட அதுக்கு ஒரு கோடுன்னு வச்சுப்போம். சரியா? சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தா அந்த கோடை வச்சுருந்தா கூடுவாங்க. சரியா? அந்த மாதிரி ஏதோ ஒரு கோடு அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு டேக் இருக்கும், டேக்ல ஒரு கோடு இருக்கும். அந்த மாதிரி கோடு என்ன, சரியா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கலாம் மேபி. ஸோ அதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மால் கியூ ஆர் கேபிட்டல் கியூ. எஸ்பெஷலி மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னென்னா ஸ்மால் கியூ தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா யூனிட் என்ன. ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம என்னென்ன பார்த்துருப்போம், மாஸுக்கு கிலோகிராம், அதுக்கப்புறம் டைமுக்கு செகண்டு, லென்த்துக்கு வந்து மீட்டர், ஓகே, ஃபோர்ஸுக்கு நியூட்டன், பவருக்கு வாட், இப்படிலாம் பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி சார்ஜுக்கு என்ன யூனிட்டு, சார்ஜுக்கு யூனிட் என்னன்னா கூலும்ப். ஓகே, கூலும்ப். அந்த கூலும்பை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஓகே, கேபிட்டல் சி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த கூலும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், கேபிட்டல் சி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, இஸ் தட் கிளியர்? எனி டவுட்ஸ் அப் டு திஸ்? ஓகே, கேன் ஐ மூவ் நெக்ஸ்ட்? அடுத்தது போகலாமா? ரைட். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் முதல் விஷயம் ஓவர். ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட் விஷயம் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் என்ன? நெக்ஸ்ட் ஒன் இஸ் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். Next one is quantization of charge. Quantization of charge. What do you mean by quantization? சரியா? ஸோ இந்த விஷயத்தை தான் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா we are going to define a thing. சரியா? we are going to define. எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம்? ஒரு குவான்டைசேஷன் அப்படின்றத தட் இஸ் ஒரு சார்ஜ் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம், அதுக்கு தான் இந்த கான்செப்ட் குவான்டைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்தது. இப்போ என்ன பண்ணுறோம்னா புரிஞ்சுன்னு இருக்கோம், சார்ஜ்னா என்னன்னு புரிஞ்சுன்னு இருக்கோம், அதுதான் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்போ குவான்டைசேஷன் எப்படி சார் டிஃபைன் பண்ணுறது, அதுதான் எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் நத்திங் பட் ரொம்ப சிம்பிள். பாருங்கள் என்ன சொன்னேன், Q அப்படின்னா சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். Q இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் NE.
Q is equal to plus or minus NE அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எனி சார்ஜ் அந்த சார்ஜ் that must be equal to integral multiple of this quantity E. Integral multiple of this quantity E. E அப்படின்னா என்ன அப்படின்னா it is a charge of an electron. Charge of an electron. So இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம், இன்னொரு தடவை எழுதலாமா இதை? So it is defined as the integral multiple. இன்டெக்ரல்னா ரொம்ப சிம்பிள் சார். இன்டெக்ரல்னா ஒன்றும் ஒரு விஷயமும் இல்லை. இந்த என்னு போட்டிருக்கேன் தெரியுமா, அதை தான் இன்டெக்ரல்னு சொல்கிறோம். 1 2 3 4 5 6 பேசிக் இன்டீஜர் சொல்கிறோம்ல, அதே தான் இன்டெக்ரல்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் E. Integral multiple of E. So where E is a charge of an electron. E is a charge of a electron. So இந்த charge of an electron ஒரு வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூ? E is equal to 1.6 into 10 to the power of minus 19. சார்ஜ் தானே சொல்லிருக்கேன், யூனிட் எது வரணும்? சார்ஜோட யூனிட் வரணும். சார்ஜோட யூனிட் என்ன போடணும்? கூலும்னு போடணும். தட் கூலும் இஸ் ரெப்ரசன்டட் பை கேபிட்டல் சி. எப்படி நியூட்டனுக்கு N அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றோமோ, பவருக்கு W வாட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றோமோ, அந்த மாதிரி சார்ஜுக்கு கூலும் தட் இஸ் ரெப்ரசன்டட் பை சி. சரியா? யூனிட்டோட ரெப்ரசன்டேஷன் அது சி, சார்ஜோட ரெப்ரசன்டேஷன் அது Q. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? புரிஞ்சுதா? கிளியரா? வெரி குட். E is equal to 1.6 10 power minus 19 கூலும்ப். சரி, இது எப்படி சார் வந்தது அப்படின்னா, அதை நீங்கள் லேட்டர் ஸ்டேஜில் உங்களோட செகண்ட் வால்யூமில் வர சாப்டர்ஸில் படிப்பீங்க. மில்லிகன்ஸ் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்றதுல இந்த வேல்யூ எப்படி டிட்டர்மைன் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்பீங்க. எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்ற விஷயத்தை, தட் இஸ் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிச்சாங்க, தட் இஸ் ஜே தாம்சன் மாடல்லேருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சான்றதை இன் லேட்டர் ஸ்டேஜஸ், தட் டூ இன் செகண்ட் வால்யூம். ஓகே, நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் பார்ட்டில் இதை பார்ப்பீங்க. அப்போ வரும்போது அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேல்யூ, இது வந்ததுன்றது, அப்போ எப்படி வந்ததுன்றதை அங்கே பார்த்துக்கலாம். சரியா? E is equal to 1.6 into 10 power minus 19 coulomb. Okay, right. This is electronோட சார்ஜோட வேல்யூ. This is what your quantization of charge. அப்போ quantizationன்றது எப்படி சொல்லணும் நம்ம? It is defined as the integral multiple of E. சரியா? எனி குவான்டிட்டி ஈன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா 1 2 3 4 அதோட மல்டிப்ளை பண்ணு, உனக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு ஈஸியான சிம்பிளஸ்டான ஒரு வே உனக்கு இப்போ தெரிஞ்சிட்டு, அதுதான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். திஸ் இஸ் வாட் த மெத்தட் தட் யூ கேன் டிஃபைன் அ சார்ஜ். ஓகே, டு டிஃபைன் அ சார்ஜ். கிளியரா இது வரைக்கும்? இதோட சேர்த்து அடிஷ்னலாக சில விஷயத்தையும் கொடுத்துட்றேன். E அப்படின்றது என்ன சார்? எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான் என்ன சார்? இட் இஸ் ஹேவிங் நெகட்டிவ் சார்ஜா பாசிட்டிவ் சார்ஜா சார்? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதனால இங்கே ஒரு மைனஸை போட்டுக்கோ. இங்கே ஒரு மைனஸை போட்டுக்கோ. ஏன் இது மைனஸ் போடணும், பாசிட்டிவே வச்சுக்கூடாதா? ஏன்னா இப்போ நான் அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா, சார்ஜ் ஆஃப் அ புரோட்டானும் என்னன்னு சொல்ல போறேன். அதுவும் சார்ஜ் தானே, அதுவும் சார்ஜ் தானே. இட் இஸ் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் ஹேவிங் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ அதுவும் சார்ஜ் பாசிட்டிவ் தானே. அப்போ பாருங்க, அதே E தான் சார், பட் ஈக்குவல் டு ப்ளஸ் 1.6 into 10 power minus 19 கூலும்ப். இது என்ன? சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான், ஏன் மைனஸ் இருக்கு. இது என்ன? சார்ஜ் ஆஃப் அ புரோட்டான், ஏன் பாசிட்டிவ் சைன் இருக்கு. புரிஞ்சுதா? கிளியரா? அவ்வளோதான் விஷயம். இதோட சேர்த்து அடிஷ்னலாக இன்னும் 2 விஷயம் தந்துடுறேன். பிகாஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது இது உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? என்ன விஷயம் பாரு? mass of a proton, mass of proton, that is mt அப்படின் ரெப்ரசன்ட் பண்ணுறது. mt ரெப்ரசன்ட் பண்ணிக்க mass of proton 1.67 into 10 to the power of minus 27 kg. அதே மாதிரி mass of electron, mass of electron என்ன? 9.11 into 10 to the power of minus 31 kg. மேபி இப்போ பார்க்கறதுக்கு நிறைய விஷயமா இருக்கும், கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இன்னும் இவ்வளோ வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கமான்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இட் வுட் பி ஈஸியர் ஃபார் யூ பீப்புள். சரியா? ரொம்ப ஈஸி தான், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். சரியா? ஸோ E என்ன? 1.6 into 10 power minus 19 கூலும். Mass of a proton 1.67 to 10 power minus 27 kg. Mass of electron 9.11 to 10 power minus 31 kg. So next property, which is ரொம்ப ஈஸியான property, which is we can make it as 3, law of conservation of charge. ஸோ என்ன பார்த்துருக்கோம்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் எல்லாருக்கும் மைண்டில் வரும். கன்சர்வேஷன் அப்படின்னு பார்த்த உடனே கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு மைண்டில் ஞாபகம் வந்திருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், லைக் திஸ்.
ஸோ எல்லாருக்கும் மைண்டில் வந்ததெல்லாம் கரெக்டு தான். பட் ஜென்ரலாக இன் ஜென்ரிக் நம்மளுக்கு எல்லாருக்கும் மைண்டில் ஈஸியாக எது பிடிப்படும் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் தட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி? என்ன படிச்சிருக்கோம் நம்ம? 8th ஸ்டாண்டர்ட் எனர்ஜின்னு ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுலேருந்து படிச்சிருப்போம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் nor be destroyed. One form of energy can be transformed into another form of energy. ஞாபகம் வருதா? ஓகே, தமிழில் சொல்லுவோம், ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாதுன்னு. அதே விஷயம் தான். ஸோ எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல, லைக் போல்ஸ் அன்லைக் போல்ஸில் பண்ணோம்ல, அதே மாதிரி எந்த வார்த்தையை மாற்றணும்? சார்ஜஸ் அப்படின்னு, போல்ஸுக்கு பதிலாக சார்ஜஸ்ன்னு போட்டோம். அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? எனர்ஜிக்கு பதிலாக சார்ஜஸ்ன்னு கொண்டு வந்து போடு. ஸோ எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். எனர்ஜி கேன் நெய்தர் பி created nor be destroyed. Okay, so one form can be transformed into another form அப்படின்றது சரியா? ஓகே, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கவனி. uranium 23892 which gives thorium 9232 plus He24. யாரும் பயப்பட வேண்டாம். ஓகே, இது ஒரு ஈக்குவேஷன், இது நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் வரது சரியா? ரைட். ஸோ இது கவனி, ரொம்ப சிம்பிள். சாரி, ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், 234, சாரி. ஓகே, ரைட். ஸோ யுரேனியம் 92238 which gives thorium 90234 plus He24. ஓகே, ரொம்ப சிம்பிள். சார்ஜஸ் எப்படி கன்சர்வ் ஆகுதுன்றது கவனி, ரொம்ப சிம்பிள். யூனா யுரேனியம் சரியா? மேலே 238 போட்டிருக்கேன் தெரியுமா? திஸ் இஸ் மாஸ் நம்பர். 238 போட்டது என்னது? மாஸ் நம்பர். 92 போட்டது என்னது? அட்டாமிக் நம்பர். இதை பற்றி இன் ஜென்ரல் நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் சாப்டர் வரும்போது இன் டீட்டெயில் படிப்போம். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தரேன். யுரேனியம் 92238 இது எப்படி கன்வெர்ட் ஆகுது பாரு. தோரியம் 90234 அட்டாமிக் நம்பர் 90, அதோட மாஸ் நம்பர் 234 ப்ளஸ் He24. இதை தான் நம்ம ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் in successive classes you may able to understand this. This is known as alpha particle which is He24 அப்படின்றது. புரிஞ்சுதா? கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம் கவனிக்கிறது என்ன? ஈக்குவேஷன் எழுதிட்டோம். வாட் இஸ் அவர் அப்சர்வேஷன்? 238 மாஸ் நம்பர் 234 + 4 அப்படின்னு ஆயிருக்கு. 92 அப்படின்ற அட்டாமிக் நம்பர் 90 + 2 ஆயிருக்கு. ஸோ சார்ஜஸ் ஹேவ் பீன் கெட் பேலன்ஸ்ட். சார்ஜஸ் கெட்ஸ் பேலன்ஸ்ட். அந்த விஷயத்தை தான் இங்கே கவனிக்கிறோம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன், which is conservation of charge அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அதை விட சிம்பிள், தட் இஸ் additive nature of charge, which is the next property. Additive nature of charge. ஸோ இது வரைக்கும் கன்சர்வேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் additive nature. Additive nature இன்னும் சிம்பிள். You can add the charges. You can add the charges. Charges என்னென்னலாம் இருக்கோ you can able to add. இதை சொல்றது தான் additive nature of charge. Okay, like for example, if you are having some body like this, இதுக்குள்ள நம்ம numerous நிறைய charges இருக்கு. Like நான் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன்? -2q plus 4q plus 7q இப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்றேன். or -3q. சரியா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ நெட் எனக்கு சார்ஜஸ் என்னன்றது வேணும். அப்போ நெட் சார்ஜஸ் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் ஏபிள் டு ஆட் ஆல் த சார்ஜஸ். அப்போ ஆட் பண்ணால் என்ன சார் வரும்? -2q -3q -5q ப்ளஸ் 4q ப்ளஸ் 7q 11q. ஸோ ரிமைனிங் என்ன? which is 11 minus 5 which is 6q. ஓகே, கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? Any doubts up to this? Is that clear? Okay, right. இவ்வளவுதான் விஷயம். Clear? So this is known as your additive nature of charge. So this is law of conservation of charge and quantization of charge and then basic properties of charge. These were the basic properties of charges. Is that clear? Any doubts in this? Okay, so these were the basic properties, and then in the successive classes நம்ம அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா you would be starting Coulomb's law. That is what the basic law நம்ம governing in electrostatics னு பார்த்தீங்கன்னா பேசிக் law அதுதான். அங்கேருந்து இந்த successive classes we can move. Okay, so try to understand this. Maybe நான் ஒரு நிமிஷம் மூவ் பண்ணிக்கிறேன். You can take a screenshot. Okay, yes, thank you. Right,
ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸஸ் அந்த டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஓகே ரைட். ஸோ இஃப் யூ லைக் த கண்டென்ட் யூ கேன் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.